எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் இது. கத்திரிக்காய் சாதம் பிரிஞ்சால் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி, பக்காவான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரைஸ் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த அப்புறம் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிஞ்சாலோட. அதுக்கப்புறம் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயும் பூண்டும் கடித்து சாப்பிட்ற மாதிரி வராது, சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட மனம் சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்க போகிறேன். அடுத்தது கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது தக்காளி சேர்க்குறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம ஸ்பைசஸோடு குக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சப்பொடி சேர்க்குறேன், கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு தக்காளி நல்லா மையாக ஆற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தக்காளியெல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதை மசிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லா ஜூஸும் இறங்கிடும். ஸோ இப்போ கத்திரிக்காய் நீட்டை வாக்கில் நறுக்குனா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்குன கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா மசாலா எல்லா இடத்துலையும் இறங்கும் கத்திரிக்காயில். ஸோ அதுக்கு தான் இப்படி நறுக்கி சேர்த்துக்கிறது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நல்லா மையாக குக் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ குக்காக இருக்குன்னு. ஸோ இப்போ இப்போது குக் பண்ண சாதம் சேர்த்துக்கிறேன். இதை கலரணுங்க. இப்போ நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அரிசியில் படுற அளவுக்கு கலரணும். அவ்வளோதாங்க ரெசிபி. எவ்வளோ சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த லஞ்சு இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.